இந்த ஊருக்கு வந்தோடனே கவலைப்பட்டேன், ட்ரோன் இல்லையே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரோனு தேவை, ஒன்றும் தேவை. இங்கே பாருங்க, இப்படி நின்று பார்த்தாலே போதும். இங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகளுடைய வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், கால் துடைக்கிறதுக்கு ஏதோ போட்டு வச்சுருக்காங்கண்ணே, ஏதோ ஒரு மிருகத்தினுடைய தோல். இந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்துச்சுங்க. உடனே போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு டீ கடையை பார்த்தாலே சும்மா இருக்க முடியாது, ஏன்னா பயங்கரமான டீ லவர் நான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மலையில் பனி கொட்டி தெரிகிற வியூ கிடையாது, அந்த மலையே பனிக்கட்டி தான். இந்த ஒரு பனிப்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெளியில் இந்த பனிமலையினுடைய வியூவை பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல தூங்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற விவசாய நிலங்களில் சின்ன பசங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ. இந்த நகர் வேலி அப்படிங்கிற ஊரினுடைய கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் 2 பாகை செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 1 பாகை செல்சியஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி உணர முடியுது குடிக்கிறதுக்காக. ப்ரோ பயங்கர கூலாக இருக்கு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் தாங்க இருக்கிறோம். பாகிஸ்தான் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற நகர் வேலி அப்படிங்கிற ஒரு அழகான சமவெளி பகுதியில் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹுன்சா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நாம் வந்து பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 நாளில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்னோட இன்னும் 3 யூடியூபர்ஸ் 3 நண்பர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நகர் வேலி அப்படிங்கிற இந்த ஒரு சமவெளியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து இருக்கிறோம். ஒரு குக் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. அதே மாதிரி பனிமலைகள் பார்க்கலாம். எந்த பக்கமாக திரும்பினாலுமே இதை பாருங்கள், பனிமலைகள் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் ட்ரையல் இருக்குதுங்க. இந்த ட்ரையல் வழியாக போனோம்னா ரஷ் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குதான், அந்த குளத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஹப்பர் கிளேசியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிமலை இருக்குதான். நமக்கு முன்னாடி தெரியுதுதான் ரகாபூஷி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகாபூஷி மலை சிகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், முழுமையாகவே பனியில் சூழ்ந்துருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ரெக்கிங் ட்ரையல் வழியாக போயிட்டு அது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இந்த பக்கமாக எதுவுமே இல்லாத வெற்றிடமான ஒரு மலையாக இருக்குது. மேலே ஒரு கல்குவாரி கூட இருக்குது, வண்டிகளெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கமாக பனி கொட்டி கிடக்கிற அழகான கிளேசியர் மலை, பனிமலை. அங்கே உள்ளூர் மக்களுடைய வீடுகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே நின்று பார்த்தா இந்த முழுமையான வியூவும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குதுங்க. அது என்ன மரம்னு தெரியல. அங்கே பாருங்கள், செம்மறியாடு, ஷீப் அங்கே மேய விட்டுருக்குறாங்க. நம்ம வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். நிறைய இருக்குதுங்க. இதோ இங்கே தான் வருது. இது பாருங்க, எல்லாமே செம்மறியாடு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற நுழைவாயில் வழியால் தான் உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுடைய வீடுகள், அவங்களுடைய மந்தைகள் எல்லாம் இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதை பாருங்கள், நான் முன்னாடியே காட்டின மாதிரி இன்னும் நிறைய செம்மறியாடுகள் இருக்குது. வாங்க போய் பக்கத்தில் பார்க்கலாம். இது என்ன மரம்னு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூக்கள் தான் இருக்குது. தெரியுதா? இது என்ன மரம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், நிறைய செம்மறியாடு இருக்குது. ஹலோ, இங்கே பாருங்கள், நான் பாகிஸ்தானில் வந்து தான் முதல்ல செம்மறியாடே பார்த்துருக்குறேன். இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகாபூஷி மலையினுடைய வியூ தெரியுது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுல்ல. இது வந்து பனி தாங்க, அப்படியே உறைஞ்சி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஆடு மட்டும் நம்மளை நோக்கி வருது. ஹலோ ஹலோ. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு சின்ன ட்ரெக்கிங் ட்ரையல் போகுது பாருங்கள். அது வழியால் நடந்து போனோம்னா அந்த கேம்பிங் சைட் இருக்கிற இடத்துக்கு போகலாம். என்னது, தலைவர் முன்னாடி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அங்கே போகலாம். இங்கே வேறு ஏதாவது பார்க்கலான்னு நினச்சேன், மக்களோட பேசலான்னு பார்த்தேன், யாருமே இல்லை. ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ?
We stayed in E11. E11. Yeah. 11. Okay. And you are staying here in? No, we are staying in Hunza. We just came here to explore. From Sri Lanka. Yes, Okay, nice to meet you. Nice to meet you, sir. இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இந்த வழியால் தான் நம்ம உள்ளே போனோம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வண்டி இருக்குதுங்க. பாகிஸ்தானில் இப்போ தான் இவ்வளோ பெரிய ஒரு பைக்கை பார்க்குறேன். இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நகரும் பனிப்பாறைகள், மூவிங் கிளேசியர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நகர பனிப்பாறைகளை பார்க்க முடியலை. இங்கே நீங்கள் பார்க்குறது இதை பாருங்கள், வெள்ளை கலரில் தெரியுதுல்ல, அது எல்லாமே ஏற்கனவே நகர்ந்து வந்து கட்டியாகி இருக்கிற பனிப்பாறைகள் தான். அதில் இருக்கிற பாறைகளோடு சேர்ந்து அப்படியே ஒட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். அந்த இடத்துல கேம்பிங்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க. கேம்பிங் டென்ட்லாம் பார்க்க முடியுது. பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே கீழேயும் இறங்கி போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஹலோ பிரதர், how are you? I'm fine. Nice to meet you. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு இடம். இப்போ வாங்க அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் டென்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டூரிஸ்ட் வந்து தங்குறதுக்கான ரூம்ஸும் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாகிஸ்தான் நாட்டினுடைய கொடிகளை பறக்க விட்டுருக்குறாங்க. நேற்று வந்து நம்ம பாகிஸ்தான் சீனா நில எல்லை பார்க்குறதுக்காக போயிருந்தோங்க. குஞ்ச்ரா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் பார்டர் க்ராசிங் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அழகான ஒரு இடங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நேரம் தான் அங்கே இருக்க முடிஞ்சது. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம இந்த வழியாக கீழே கூட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைடு அண்ணா சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணலாம். ஆனால் கீழே போயிட்டு விபரீதமாக ஏதாவது நடந்துடாமல் இருந்துச்சுன்னா சரி. பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேமராவில் சின்னதாக தான் தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது பா வேறு லெவலில் இருக்குதுங்க. வாங்க சீக்கிரம் மேலே போகலாம். இந்த நகர்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனிமலைகள் இருக்குது, நிறைய கிளேசியர் இருக்குது. ஒரு 5 பிரபலமான கிளேசியர் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறதுக்கு ஹொப்பர் கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மியர், டியமீர், கிரீன்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே அழகானது இந்த ஹொப்பர் கிளேசியர் தான். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரமாக போனோம்னா நம்ம மேலே ஏறி போயிடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் மேலே ஏறி வந்துட்டாங்க. இப்போது பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு. பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த இடத்துல வேலி போடலைன்னா நிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இது. நம்ம வந்து அந்த இடத்துல தான் ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். ட்ரெக்கிங் ட்ரையல் வந்து அங்கே தானே ஆரம்பிக்குது. இது அவ்வளோ பயங்கரமான ட்ரெக்கிங்லாம் கிடையாது, பெரிய ட்ரெக்கிங் கிடையாது. இருந்தாலும் அழகாக இருக்குது வியூஸ் எல்லாமே. இதோ பாருங்கள், கெப்பே த கிளேசியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது போல். ஆமாங்க, சுற்றுலா பயணிகள் எல்லாருமே தங்குறதுக்கான ஒரு ஹோட்டல் இந்த இடத்துல இருக்குது. கெஃபே தி கிளேசியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இக்லூ மாதிரியான அமைப்பில் இந்த இடத்துல ரூம்ஸ் செஞ்சுருக்காங்க. அது உண்மையான இக்லூ கிடையாது. இந்த பக்கமாக மேலே போகணுன்னு தான் நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும்ல. நைட்டு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பயங்கரமான காசு கேட்பாங்க இங்கே தங்குறதுக்கு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது. நம்ம ட்ராவல் பண்ணுறது பட்ஜெட்டில் தான். எப்படி ப்ரோ போனீங்க? அங்கே தான் இருக்குது வியூ பாயிண்ட். பறந்து போனீங்களா? நல்லா இருக்கா? வா, சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்க முடியுது நகர்ற பனிப்பாறைகளை, மூவிங் கிளேசியர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே வந்து எல்லாமே கட்டியாகி இருக்குது. இதோ பாருங்கள், இதுதாங்க அந்த இக்லூ வீடு. இக்லூ வீடு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இந்த ரூமை. நல்லா இருக்கும்ல? அப்படியா? பார்க்கலாமுல்ல? வாவ், சூப்பராக இருக்குதுல்ல? அப்படியே வெளியில் இந்த பனிமலையினுடைய வியூவை பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல தூங்கலாம். நைட்டுக்கு நல்லா இருக்கும். மழை பெஞ்சுன்னா மழை துளி விழுறது பார்க்கலாம். ஓ, கிளாஸ் ஆகுது. நானும் பிளாஸ்டிக் பொலித்தீன்னு நினச்சேன். இது வந்து பொலித்தீன். இப்போ நம்ம வந்து இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போயிட்டு அதோ அங்கே நின்று வியூ பார்க்கலாம், தெரியுதா? அதுக்கப்புறமா இங்கே கூட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பாகிஸ்தான் கொடி பறக்குது பாருங்கள். அங்கே நின்று பார்த்தோம்னா அப்படியே ஒரு 270 பாகைக்கு இந்த பனிமலையை பார்த்து ரசிக்கலாம். இப்போ வாங்க மேலே போகலாம். மேலே போகலான்னா இந்த மலை உச்சிக்கு போகலாம். வேறு மாதிரி நினச்சிக்காங்க.
சூப்பராக குளிர் காற்று வீசிட்டு இருக்குது, ஆனால் வெயிலும் அடிக்குது. இங்கே பாருங்கள். நானும் ஈஸியாக சொல்லிட்டேன் வாங்க மேலே போய் பார்க்கலான்னு, ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க இந்த ஒரு ட்ரெக்கிங். இந்த ஊருக்கு வந்தோடனே கவலைப்பட்டேன், ட்ரோன் இல்லையே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரோனு தேவை ஒன்றும் தேவை. இங்கே பாருங்கள், இப்படி நின்று பார்த்தாலே போதும், எல்லா வியூவுமே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம்னா அந்த கடைசி வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். வாங்க போகலாம். ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. இதோ வந்துட்டோம் பாருங்கள். இவ்வளோதாங்க, இதுதான் வந்து ஃபைனல் வியூ பாயிண்ட்டு. பிரதர், இஸ் திஸ் அ ஃபைனல் பாயிண்ட்? Yes, yes. ஹியர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைடு. என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். What's your name? Mehdat Hussain. Okay, I'm Tinush. This is Rakapushi, right? No. Kepal Peak. This is Kepal Peak. Kepal Peak. So which is Rakapushi? Rakaposhi. That side? Yes. இதோ பாருங்க, அதுதாங்க ராக்காபுஷியா. இந்த பக்கமாக தெரிகிறது கேப்பல் பாயிண்ட்டா. ஆனால் அங்கே வந்து நகர்ற பனிப்பாறைகளை பார்க்க முடியுது. கிளேசியர் இருக்குது அந்த இடத்துல, தெரியுதா? இதோ இந்த இடத்துல இது பனி சிகரம். அதில் வந்து கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் நகர்றதை பார்க்க முடியுது. பனி உருகி அப்படியே ஆறு மாதிரி வருங்க. ஆறு தான் இது, ஒரு ஆற்றுப்படுக்கை தான் இது. புவியியல் பாடம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த செயல்முறை சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரித்தல் செயல்முறை, அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பிரிதல் செயல்முறை அப்படியெல்லாம் நடக்கும். ஸ்கூலில் படித்ததெல்லாம் இப்போ ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் ஒரு வித்தியாசமான உணர்வாக தாங்க இருக்குது. படிக்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாதுல்ல. இப்போது நேரடியாக வந்து பார்க்கும்போது படித்தப்போ என்னென்னலாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த ஒரு பனிப்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் அங்கங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு உயிர் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவுமே தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க, எங்கேயாவது இருக்கும். இப்போ நான் திரும்பியும் இந்த வழியாக இறங்கி அப்படியே அந்த கிராமம் இருக்க இடத்துக்கு போக போகிறேன். அங்கே தான் நம்ம வந்து இறங்கணும். அந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள், தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்துக்கு தான் ஹோப்பர் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப்பர் சமவெளி, ஒரு சமவெளி பகுதியில் வந்து ஒரு கிராமத்தை அமைச்சிருக்கிறாங்க. நிறைய வீடுகளெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், உள்ளூர் மக்கள் யாரையாவது சந்திக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், தலைவர் தாங்க உண்மையாகவே இயற்கையை ரசிக்கிறாரு. சூப்பரான ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே இந்த வியூவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. நாம் வந்து அந்த இடத்துல போய்ட்டு தான் அந்த கேப்பல் பீக்கினுடைய வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதோ இங்கே கூட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பாகிஸ்தான் கொடி போட்டிருக்காங்க இல்லையா. ஆனால் மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதோட கஷ்டமான இடத்துல நம்ம வியட்நாமில் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே வியட்நாமில் நம்ம நின் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே பனிமலை இல்லை, பச்சையாக இருந்துச்சு, பார்க்குற இடமெல்லாம் பசுமையாக இருந்துச்சு. இங்கே அப்படியே எதிராக பனிமலை தெரியுது. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க. ஓகேங்க, அப்படி நம்ம கீழே இறங்கி போகலாம். இந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்துச்சுங்க. உடனே போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு டீ கடையை பார்த்தாலே சும்மா இருக்க முடியாது, ஏன்னா பயங்கரமான டீ லவர் நான். அம்மா கிட்ட கேட்டால் தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வீட்டில் டீ குடிச்சிட்டே இருப்பேன். அதுவும் இவ்வளோ அழகான ஒரு காட்சி இருக்கிற இடத்துல டீ கடையை போட்டால் என்ன பண்ணுறது. சியர்ஸ். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மலையில் பனி கொட்டி தெரிகிற வியூ கிடையாது, அந்த மலையே பனி கட்டி தான். மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த உள்ளூரில் இருக்கிற சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் இந்த அழகான இடத்துக்கும் வேறு லெவல் வாழ்க்கை இல்லை. ஹலோ. இப்போ பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் வீடு இருக்குதுங்க. இங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகளுடைய வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்.
உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், கால் துடைக்கிறதுக்கு ஏதோ போட்டு வச்சுருக்காங்கண்ணே. ஏதோ ஒரு மிருகத்தினுடைய தோல். இது வந்து கண்டிப்பாக செம்மறி ஆட்டினுடைய தோல். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த பனிமலையில் வாழும் பாருங்கள், ஐவேக்கோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரத்தினுடைய தோல். இதுவும் செம்மறி ஆட்டினுடைய தோல். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, இங்கே பாருங்க, முழுமையாகவே வந்து பலகையில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. சுவருக்கு வந்து மாவில் பயிச்சிருக்காங்க. கீழே வந்து அழகான காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு கெஸ்ட் ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மெத்தையெல்லாம் போட்டு உட்காந்து அப்படியே இலைப்பாரி பேசுகிறதுக்கு மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? மாபிள் தானே இது? இந்த கதவை பாருங்கள், அப்படியே பழங்கால அமைப்பிலே இருக்குது. இதில் ஏதோ வேலைப்பாடுகள் அலங்காரங்கள்லாம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? இந்த நகர் வேலி அப்படிங்கிற ஊரினுடைய கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் 2 பாகை செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 1 பாகை செல்சியஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி உணர முடியுது. இப்படி பலகையாலேயே பண்ணியிருக்கனால நினைக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. இப்போ கொஞ்ச நேரமாக இந்த இடத்துல இலைப்பாரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வண்டியில் ஏறி கிளம்பலாம். மலையை விட்டு கீழே போகணும். நம்ம இப்போ மலை உச்சியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு அப்பர் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்த வழி சூப்பராக இருந்துச்சு. நிறைய உள்ளூர் மக்களையும் பார்க்க முடிஞ்சது. நான் போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். நாங்கள் 3 பேரும் அந்த மலை உச்சியில் அந்த வியூஸை பார்த்துட்டு டீ குடிக்க முடிஞ்சது. ஆனால் தலைவர் மேலே வரல. அதனால் இந்த இடத்துல சாய் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வரல, இங்கே இருந்துட்டாங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, வெரி குட் சாய், வெரி குட். இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஊருக்கு அப்பர் நகர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற விவசாய நிலங்கள்ல சின்ன பசங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து கல்வி அறிவில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கல்வி வசதி இந்த ஊரில் நல்லா இருக்குதான். இது வந்து உருளைக்கிழங்கு பயிர் செய்கிற ஒரு வயல். இந்த பாருங்கள், சின்ன பசங்க தான் வேலை பார்க்குறாங்க. செம்மறி ஆடுகள் அங்கங்கே மேய்ந்துட்டு இருக்குது. இந்த ஊரில் வாழ்கிற மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள், பனிமலை. வீட்டில் இருந்து அப்படியே பனிமலையை பார்க்குற மாதிரி ஒரு வியூ எப்படி இருக்கும்ல? ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களும் வேலை செய்கிறாங்க. இதோ பாருங்கள், நாம இருக்கிற இந்த உன்சா வெளியில் 0 கிரைம் ரேட், அதாவது எந்தவித குற்றங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குற்றங்கள் பதிவாகிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அதிகமாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து கல்வி அறிவில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். ஏன்னா படிப்பறிவு வந்துட்டாலே குற்றங்களுடைய விகிதம் குறைஞ்சிரும். நல்ல தொழிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா களவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறனால இங்கே வீடு கட்டுறதுக்கு, வேலி கட்டுறதுக்கான வளங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக தானே கிடைக்கும். அதனால் கருங்களை வச்சே தான் எல்லாருமே வேலிகளாக இருக்கட்டும், வீட்டினுடைய சுவர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஒரு சுற்றுலா பயணியாக இந்த இடங்களை வந்து சுற்றி பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கங்கே மாடு கட்டி விட்டுருக்குறாங்க. மாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதனுடைய உடம்புல வந்து நிறைய உரோமம், நிறைய முடி இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலையுமே இந்த பூ மரங்கள் தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கு சரியான பேர் என்னன்னு தான் தெரியல. இங்கே பாருங்கள்,
இங்கே இருக்கிற பெண்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து வயல்களில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய மூட்டைகளை கூட பெண்கள் சுமந்துட்டு வரதை பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரியான ஒரு வண்டி பாதையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டராக நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா தான் மெயின் ரோடு போகலாம். இங்கே பாருங்கள், ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கங்கே குன்றும் குழியுமாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் ரோடு போட முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பக்கமாக பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், மூங்கில் மாதிரி நல்ல உயர வளர்ந்த அந்த மரம் மட்டும்தான் இருக்குது. கிளைகள் எதுவுமே அதில் பார்க்க முடியலை. அந்த ஒரு வகை மரம் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருக்குது. எங்கெங்கே பச்சையாக நிறைய மரங்கள் இருக்குதோ அங்கே ஒரு குடியிருப்பு இருக்கும், அதாவது மக்கள் வாழ்கிற இடமா இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி வெற்றிடமாக எம்டியாக தான் இருக்கும். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இயற்கையான முறையில் ஊற்று நீர் வரதை பார்த்தோம். இதை வந்து குடிக்கலாம் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க போட்டில். நல்லா இருக்கா ப்ரோ? கூலாக இருக்கா? நகர் வேலையிலேருந்து கீழ் நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு இந்த இடத்துல எதுக்குடா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், குடிக்கிறதுக்காக. ப்ரோ பயங்கர கூலாக இருக்கு. ஊற்று தண்ணி ப்ரோ. வாவ். சூப்பராக இருக்குது ப்ரோ தண்ணி.